கேபிள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் யூரியோட ஆர்எஃப் மீட்ரு வித் பவர் மீட்ரு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லா மீட்டர்லேயும் வர ஸ்பெக்கு தான். மெர்ரு, ஏசி, டிசி பவர் செக் பண்ணலாம். இதில் அடிஷ்னலாக என்ன ஒன்று செக் பண்ணலாம், பவர் செக் பண்ணலாம். அதோட லெவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. -52 +20 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஆர்எஃப் ஸ்பெக்கு செக் பண்ணுறேன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட எவ்வளோ கெப்பாசிட்டி, பேட்டரி வோல்ட், அது வந்து 2700 மில்லியம்ஸு, 7.4 வோல்ட் பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது யூரியோட ரெகுலர் மாடல் தான். ப்ளஸ் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பவர் மீட்டர் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேக்கு பவர் மீட்டர் வருது. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து என்னென்ன தராங்கன்னு ஒரு அடாப்டர் ஒன்று வருது. 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் அடாப்டர் தான் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கேபிள் தராங்க ஹேங் பண்ணுறதுக்கு, ஒரு ஐ ஜாயிண்ட்டு, ஒரு புக் மேனுவலுங்க. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அக்யூரசி லெவல் எவ்வளோ இருக்குது பவர் மீட்டருக்கும் ப்ளஸ் இதுக்கும். வழக்கமான யூரியில் வர மாதிரியே பழைய மாடல் வர மாதிரியே உங்களுக்கு சுச்சுவேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மெர்ரு பக்கத்தில் டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது போர்ட்ஸு. இது வந்து ஆர்எஃப் செக் பண்ண, ஒன்று வந்து ஆப்டிக்கல் செக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சிலிக்கன் பவுச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே. ப்ளஸ் ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே. சேம் நம்ம பழைய YCM 99 வர மீட்டர் ஜி அதே மீட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் உள்ள சாஃப்ட்வேர் அவுட்லெட் தான் வருது. அடிஷ்னலாக என்ன ஒன்றுனா கடைசி ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து ஐக்கன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பவர் மீட்டர் ஐக்கன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த வேவ் லென்த்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். 13க்கு 10, 550 இது மாதிரி. வேறு எந்த ரெஃபரன்ஸும் மாற்ற முடியாது. ப்ளஸ் -52 +20 மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க பவர் ஆப்டிக்கலில். இந்த ஆப்டிக்கல் பவர் நம்ம செக் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நைட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இன்புட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. EDF இன்புட் சிக்னல் நமக்கு வருது, -5 வருது. ஓகே, கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு பவர் மீட்டர் செக் பண்ணுறதுக்கு ஒரு 0.something dB டிஃபர் ஆகும். பட் ஓவராலாக ரவுண்ட் ஆஃபாக அக்யூரசி காட்ட தான் இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரல உங்களுக்கு. இந்த பவர் மீட்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து டஸ்ட் போகாமல் பார்த்துக்குங்க. மற்ற அக்யூரசி வந்து உங்களுக்கு டஸ்ட் போகாமல் பார்த்தீங்கன்னா அக்யூரசி கூட வருங்க உங்களுக்கு. அதே மெயின் ஆகும் உங்களுக்கு. ஆர்எஃப் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. ரைட், ஓகே. 60 dB அவுட்புட் வருது FTHல. ப்ளஸ் உங்களுக்கு 38 mA வருது. ஓகே, கரெக்டுங்க. வேறு மீட்டர் செக் பண்ணி அதே சேம் அந்த அளவு வருது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. யூட்டிலிட்டி செட்டப் நம்ம சேனல் செலக்ட் பண்ணி பண்ணுறது அதே ஐட்டம் தான். அதே ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வழக்கமாக YCM டிப்ளின்னு வர ஆப்ஷன் தான். கம்பேர்ட் டு அதர் பிராண்ட் இதே மாடலில் இன்னொரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் செக் பண்ணல. இந்த சுவிட்சஸ் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. பட்டன்ஸ் அக்யூரசியும் ஓரளவுக்கு யூரியம் சொல்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜ் ஒர்க் ஃபார் மணி அந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே, பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபர்தராக யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நம்ம மெகா கேபிள் தஞ்சாவூர் அதோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பை பண்ணிக்கணும். Any doubts, contact me in this number, WhatsApp.